ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அகாரோ மினி எலக்ட்ரிக் சாப்பர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் சாப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாப்பர் வந்து வாங்கணும். அதே சமயத்தில் காம்பேக்டாகவும் போர்ட்டபுளாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அகாரோ மினி எலக்ட்ரிக் சாப்பர் எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த சாப்பர் எந்தளவுக்கு வந்து சாப் பண்ணுது மிக்சிங் பண்ணுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸு நட்ஸு சிக்கன் மிக்சிங் இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். எந்தளவுக்கு வந்து சாப் பண்ணிச்சு மிக்சிங் பண்ணிச்சு அப்படின்றத டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த சாப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும், ட்ராபேக் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங் அண்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது அகாரோ பிராண்டிங் மினி எலக்ட்ரிக் சாப்பர் அப்படின்றது ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 250 ml கெப்பாசிட்டி அந்த பவுலோட கெப்பாசிட்டி. 1 இயர் வந்து வாரண்ட்டி வருது. அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஆனியன் வந்து சாப் பண்ணுறது, சிக்கன் வந்து மின்சிங் பண்ணிக்கிறது, வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப் பண்ணிக்கலாம், பியூரி வந்து பண்ணிக்கலாம், கார்லிக் அண்ட் சில்லியை வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அண்ட் பவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 வாட்ஸ் இது. இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி எலக்ட்ரிக் சாப்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கம் வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய அதர் ப்ராடக்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டும் வந்து வருது. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து யூஎஸ்பி போர்ட் டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வோல்டேஜ் வாட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அகாரோ பிராண்டிங்கும் பவர் பட்டனும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாகவே வந்து ரன் ஆகுது. இப்போ இந்த ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணிலாம் வந்து படாமல் இருக்குது, சேஃப்டியாக இருக்கும். அப்புறம் வந்து பிளேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளேடோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது அதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த பவுலோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குன்னே வந்து சொல்லலாம். இந்த லிட்டோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த ஹெட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மேலே அந்த அகாரோ பிராண்டிங்கும் ஒரு பவர் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வோல்டேஜ் வாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸ். ஒரு லிட்டு, பிளேடு, டைப் சி கேபிள், பவுலு, ஹெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கலாம். பவர் பட்டன் நம்ம டேரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ரன் ஆகாது மோட்டரு. அதுவே இங்கே உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் மோட்டர் வந்து ரன் ஆகும். இந்த லிட்டு வந்து அதை போயிட்டு லாக் ஆகும்போது மட்டும்தான் வந்து ரன் ஆகும். லிட்டு வந்து இல்லை அப்படின்னா மோட்டர் வந்து ரன் ஆகாது. இப்போ ஒவ்வொன்றா வந்து சாப் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேடை எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த நெட்டு மேலே தெரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆனியனை வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸில் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா லிட்டை வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு நல்லாவே வந்து அவுட்புட் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. சூப்பராகவே வந்து அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. 1-2 பீஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முறை வந்து சாப் பண்ணது சூப்பராகவே வந்து அவுட்புட் இருக்குது. அடுத்து தக்காளியை வந்து சாப் பண்ணி பார்த்துடலாம். வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ணுதுன்னும் போது தக்காளியுமே வந்து நல்லா தான் சாப் பண்ணும். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 3-5 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து அவுட்புட் கிடச்சிச்சு. அதனால் வந்து சைஸ் வந்து எனக்கு நீட்டாக ப்ராப்பராக கட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக இந்த சாப்பர் வந்து ஒரு சம ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து அவரைக்காய் வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே நீட்டாக போட முடியாது அப்படின்றதுனால 2 கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிச்சு அது உள்ளே வந்து போட்டுட்டு லிட்டை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹெட்ரையும் வந்து வச்சுட்டு இப்போ ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து சூப்பராகவே வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கட் பண்ணிடுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா 1-2 வந்து நின்று இருக்குது. அதை வந்து பிளேடு சைடு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த பவுல் சைடு ஓரத்தில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வந்து வருது. அவுட்புட் வைஸ் நல்லா இருக்குது. அடுத்து பச்சை மிளகா வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லாவே குட்டி குட்டியாக துகள் மாதிரி வந்து கட் பண்ணிடுச்சு. அதில் அவுட்புட் வைஸ் வந்து பார்க்கும்போது பச்சை மிளகாவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வடைலாம் செய்யும்போது இது செம்ம ஆப்ஷனாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். அடுத்து கோஸ் வந்து சாப் பண்ணி பார்த்துடலாம். இது உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி உள்ளே வந்து போட்டாச்சு. இப்போ ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து சாப் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. இதுலேயுமே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வைக்கும்போது பிளேடு சைடு பார்த்து வைக்காமல் அந்த பவுல் சைடு பின்னாடி வர மாதிரி வச்சதுனால அந்த தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நிற்கிது. அதனால் பிளேடு சைடு வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வரல. நல்லாவே வந்து சாப் பண்ணுதுன்னே வந்து சொல்லலாம். அடுத்து பீன்ஸையும் சாப் பண்ணி பார்த்துலாம். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக போட முடியாதுன்றது கையிலேயே வந்து 2-3 துண்டாக வந்து போட்டுட்டு ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருச்சு. அவுட்புட்னு வந்து பார்க்கும்போது இது மாதிரி ப்ராப்பரான சைஸாக வந்து இருக்காது. ஆனால் குட்டி குட்டியாக வந்து அழகாக கட் பண்ணி தந்துடுச்சு. அதில் சைஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக இல்லைனாலும்
இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குயிக்காக வேலை முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாப்பர் ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் கேரட்டை 3 துண்டாக வந்து கட் பண்ணி போட்டு சாப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு 3 to 5 செகண்ட்ஸில் நம்ம ஒரு செம்ம அவுட்புட் கிடச்சிருக்குன்னு வந்து சொல்லலாம். பொரியல்லாம் செய்யும்போது இந்த சாப்பர் கேரட்டுக்கெலாம் வந்து ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி தந்துடுச்சு. அடுத்து பீட்ரூட்டுமே வந்து சாப் பண்ணி பார்த்துடலாம். இது உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு ஹெட்டையும் ப்ளேஸ் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு ஒரு செம்ம அவுட்புட் வந்து கிடச்சிச்சு. பீட்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னே வந்து சொல்லலாம். அவுட்புட் வந்து நீங்கள் பார்க்கும்போதே வந்து தெரியும். இது மாதிரி துகள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதும் பெருசுமா வந்து மிக்ஸ்டாக வந்து இருக்குது. அடுத்து நட்ஸு, இது வந்து முந்திரியை சாப் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்து சாப் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து குட்டி குட்டியாக துகள் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட் பண்ணி கொடுக்குது. ஒரு 3 முறை வந்து ப்ரெஸ் பண்ணியிருந்தோம். இந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு. கையில் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்னதும் பெருசுமாக இருக்குது. அடுத்து பாதாமை வந்து சாப் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி ஸ்வீட்ஸு, கேக்கு இதெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பர் வந்து இது மாதிரி நட்ஸை வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம ஆப்ஷனாகவே இருக்கும். இதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தோட அவுட்புட்ஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து தக்காளி சூப்பராகவே கட் பண்ணியிருக்கு. இது முந்திரியுமே நல்லா கட் பண்ணியிருக்கு. பாதாமே நல்லா கட் பண்ணியிருக்கு. அடுத்து பீன்ஸ்னு வந்து பார்க்கும்போது இதுவுமே வந்து நல்லா கட் பண்ணியிருக்கு. கோஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கும்போது அந்த பிளேட் சைடு வந்து வைக்கணும். மற்றபடியே வந்து கட் பண்ணுறது வந்து நல்லா தான் கட் பண்ணியிருக்கு. பீட்ரூட்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கேரட்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொல்லலாம். பச்சை மிளகாவும் நல்லாவே கட் பண்ணியிருந்தது. அவரைக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணியிருந்ததுன்னே வந்து சொல்லலாம். அடுத்து சிக்கன் மின்சிங் வந்து பண்ணி பார்த்துடலாம். பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கறியாக தான் போட்டிருக்கோம். ஆனால் எலும்புலாம் எதுவுமே இல்லை. இப்போ இது மாதிரி ஒரு 3 ப்ரெஸ் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஓரளவுக்கு வந்து நசுக்கியிருக்கு. ஆனால் இன்னும் வந்து அந்த மாவு மாதிரிலாம் வந்து எடுத்துன்னு வரல. அதனால் லாங் டைமாக ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கினே இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவுட்புட்டுன்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே வந்து நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அந்த அவுட்புட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா மாவு மாதிரி வந்து வந்திருக்கு. இன்னும் வேணுனாலும் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் சாப் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. அடுத்து மிளகு, சீரகம் இது 2த்தையும் கொஞ்சமான அளவில் வந்து போட்டுட்டு ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடியிலேயே வந்து நிற்கிது. அதனால் பிளேடு மேலே இருக்கிறதுனால ஒழுங்காக வந்து கட் பண்ணல. அதனால் சாட்சி தான் வந்து இது மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அப்பயுமே வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு தெரியல. நல்லா ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து குவான்டிட்டியும் கம்மியாக இருந்ததுனால ஒழுங்காக கட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு தாட் வந்தது. அதனால் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா மிளகு மட்டும் அதிகமாக கையளவு வந்து போட்டுட்டு ரன் பண்ணிட்டு இருந்தோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வரல. அந்த வெளியில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைமாக ஒரு 15 to 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணிய பிறகும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதுவே நம்ம மிக்சியில் வந்து போட்டு ரன் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக பவுடர் மாதிரியே ஆயிடுச்சு. இது வந்து பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி. இதுக்குமே நாங்கள் ரிவ்யூ போட்டிருக்கோம். வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பூண்டு வந்து நம்ம வந்து சாப் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் மையெல்லாம் வந்து எதுவுமே வந்து கட் பண்ணாது. இது மாதிரி குட்டி குட்டி துகள் மாதிரி தான் கட் பண்ணுவோம். அடுத்து இஞ்சியுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பெரிய பீஸ் போட்டு இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து நம்ம நல்லாவே குட்டி குட்டியாக துகள் மாதிரி வந்து கட் பண்ணி தந்துடும். ஆனால் வந்து மையம் வந்து மிக்ஸி மாதிரி அரைச்சி தராது. அடுத்து தேங்காயுமே ஒரு 2 பேர் தான் வந்து பெருசாக வந்து போட்டுட்டு எந்த அளவுக்கு கட் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதுவுமே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து குட்டி குட்டியாக வந்து எடுத்துன்னு வந்துருந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா துகள் சைஸில் வந்து நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். சரி பூ மாதிரி அரைக்குதா அப்படின்றதுனால இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரிலாம் வந்து ஆகலை. துகள் மாதிரி தான் வந்து இருக்குது. அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்து வாஷிங்னு வந்து பார்க்கும்போது கண்டினியூஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி கையிலேயே வந்து அலசிக்கலாம். ஆனால் நம்ம வந்து விம் பாரோ லிக்யூடை போட்டு வாஷ் பண்ணும்போது பிளேடை வாஷ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடியே வாஷிங் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா லிட்டு வந்து தனியாக வரதுனால தண்ணியும் வந்து ஹெட்டில் பட போகிறதில்ல. இதனுடைய பேக்கப் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு 15+ டைம்ஸ் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுது. ஒவ்வொரு முறையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ண முடியும். சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகப்பா மினி எலக்ட்ரிக் சாப்பருக்குமே நாங்கள் ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். இது 2த்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது 2மே சேம் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து கொடுக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகப்பா வந்து அதிகமாக தான் இருக்குது 999க்கு. இதுவே இந்த அகாரோ மினி எலக்ட்ரிக் சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா 581க்கு கரண்ட் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் 100+ உமன் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி 2 months மினிமம் டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். இதில் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்றத அமேசான் ஷாப்பில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.